ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இப்போ 1000 எபிசோடுக்கு மேலே ஓடிடுச்சா, அவ்வளோ தூரம் இழுத்துட்டாங்க. இந்த தடவை கன்ஃபார்மாக கல்யாணம் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்க்கவும் அது வந்து உண்மையிலே அது கல்யாணம் தானா இல்லை கனவுன்னு சொல்லி திரும்ப ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு தாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, சோழனுக்கு கூட அந்த நினப்பு தாங்க. எங்கே நிலா உட்காந்துருப்பாங்களா, நம்ம தாலி கட்டுறதுக்குள்ளே நிலா அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுவாங்களான்னு பயந்து பயந்து இருக்காருங்க. ஆனால் நிலா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோழன் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் பயப்படாதீங்க, போன தடவை நடந்தது தான் ஃபேக்காக நடந்துருச்சு, இந்த தடவை நம்ம கன்ஃபார்மாக கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறோம், அந்த மூமெண்ட்டில் வந்து உங்களோட மூஞ்சி ஃப்ரைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சொன்னோன்னே சோழனோட மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி 60 வருஷ பல்ப்பு மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம நிலா தாங்க இதில் பயங்கர எப்படி சொல்ல எதிர்பார்ப்போடு இருக்காங்க. நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் மஞ்சள் கயிறில் தாலி போடுவாங்க, இவங்க வந்து தங்கத்திலே தாலியை போட்டாங்க. நம்ம நடேசன் ஒய்ஃபோடது தாங்க. கல்யாணமும் முடிஞ்சிருச்சுங்க. நெத்திலையும் பொட்டு வச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே நடக்க வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயத்தெலாம் கோயிலில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு ஆலாத்தி கரைக்கணும். நம்ம சோழன் அண்ணனுக்கு என்ன தான் சமையல் வச்சாலும் ஆலாத்தி கரைக்க தெரியாதுல்ல. அவர் என்ன செய்கிறாரு, ஐயையோ எப்படி ஆலாத்தி கரைக்கிறதுன்னு தெரியலையே, என்ன செய்வோம்னு சொல்லி அவர் யோசித்துக்கிட்டே இருக்கார். கடைசியில் பார்த்திங்கன்னா, நம்ம நிலாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய அண்ணன் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறாங்க, அவருக்கு ஆலாத்தி கரைக்க தெரியுமா தெரியாதான்னு தெரியலை, ஒரு வேளை போய் பாருமா அப்படின்றாங்க. அதே மாதிரியே தெரியலை. அவர் குங்குமத்தை போட்டு தண்ணியில் கரைச்சிக்கிட்டு இருந்தார். அப்புறமா சுண்ணாம்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லார் கால்லையும் விழுக சொன்னாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன், அதை திரும்ப சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் காலில் விழுகிறாங்க, சேரன் அன்னை காலில் விழுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடேசன் காலில் விழுகிறாங்க. அவங்க அப்பா காலில் விழுக லேட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கு கோவமாக வருது நிலா அம்மாவுக்கு. அதை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே கோயிலில் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நான் சொன்னேனே ஆலாத்தி கரைக்கிறது, அந்த ட்விஸ்ட்டை தான் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஆலாத்தி கரைச்சி யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சோழன், பாண்டியன், பல்லவன், இவங்க 3 பேரும் தான் ஆலாத்தி எடுக்கிறாங்க. ஆலாத்தி எடுத்து பொத்துனாப்புல அண்ணியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. கூட்டிகிட்டு போய் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேரன் அண்ணன் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து பாலும் பழமும் கொடுக்கணும், இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குங்க அப்படின்ட்டு பாலும் பழமும் ஊற்றி தராங்க. 2 பேர்த்துக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம நிலாவோட அப்பா கேட்குறாரு, நான் என் மகள்கிட்ட பேசலாமா அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் அவங்க உங்கள் பிள்ளை தான், நீங்கள் தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க. அதோட நாடகம்